அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தேன். அதாவது இந்த இடம் தான் மார்ச் 15 ஹை 46,802. ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு பை சைடு போகலாம். இல்லைனா அது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் பார்த்திங்கன்னா 46,674. அதாவது நான் சொன்ன ஹையை விட கீழே தான் ஓப்பன் ஆணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹை கொடுத்துருச்சு. இப்போ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட அதாவது நேற்றோட ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 46,990 வரைக்குமே போயிடுச்சு. ஸோ 215 மினிட்ஸ் கேண்டில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10:15க்கும் 10:30 மணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ அங்கேருந்து நான் சொன்ன மாதிரி பொட் ஆப்ஷன் எடுத்திருந்தோன்னா மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் எடுத்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டினியூஸாக இன்னும் கீழே இறங்குமா இல்லை மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 48,000 வர வரைக்கும் கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. எதனாலனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நிஃப்டி ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. உங்களுக்கு ஒன் டேல காட்டுறேன் பாருங்கள். நிஃப்டி ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஹைக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் மேலே வர பார்க்கும். இந்த மேலே வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டும் அதாவது பேங்க் நிஃப்டி 50 எல்லாம் ஒரு பை ட்ரெண்டுக்கு கண்டினியூஸாக வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு இது நார்மல் கேண்டிலில் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு ஒன் டேல நான் ஹைக்கெனேசி கேண்டில் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ தெரியுதுங்களா? ஹைக்கெனேசி இப்போ ரெட் கலராக இறங்கிட்டு வந்த கேண்டில் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக மாறி இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதோட கண்டினியூஸ் குறைஞ்சது 47,500 இல்லைனா 48,200 வரைக்குமே வந்துட்டு தான் அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 48,000 இன்னொரு 2-3 நாளில் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. மேபி நாளைக்கு ஃப்ரைடே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே லீவுன்னு நினைக்கிறேன் ஹோலிக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூஸ்டே தான் மார்க்கெட் ஓப்பன். ஸோ கண்டிப்பாக ஒரு 1 வீக்குள்ளார 48,000 வரைக்கும் வந்துடும் அப்படிங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா 46,920, பிவோட் பாயிண்ட் 46,750, சப்போர்ட் 46,500. இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 46,990, லோ 46,570, ஓப்பன் 46,674, க்ளோஸ் 46,687. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து வெறும் ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் மட்டும்தான் மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 200-300 பாயிண்ட் மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஒரு வாலட்டைலாக தான் இருந்திருக்கு. அதாவது மேலேயும் கீழேயுமா தான் போயிட்டு வந்திருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆனால் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஓரளவு சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு மேலே வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டியில் தான் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக மேலே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் கொடுத்துரும். அதாவது இன்றைக்கி டே கேண்டில் க்ளோஸில் ஓப்பன் கொடுத்துரும். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் தாராளமாக நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸும் செகண்ட் டார்கெட்டும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 47,200 வரைக்கும் வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி நாளைக்கு கண்டிப்பாக இருக்குது. எந்த இடத்துலனா இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகணும். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கால் ஆப்ஷன் போங்க. சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோம்னா டார்கெட் 46,500 வரைக்குமே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே போகாமல் கீழே தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம தாராளமாக ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ அதோட டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் இந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸையும் வச்சு மார்க்கெட் கட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டாவது கண்டிஷன். ஸோ மூணாவது கண்டிஷன் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும், என்ன திடீர்னு கேப் டவுன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன லோக்கும் க்ளோஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதாவது லோ 46,570, க்ளோஸ் 46,684. ஸோ இன்னும் கொஞ்சம் நிஃப்டி எல்லாம் ஏதாவது கொஞ்சம் ஈவினிங் டைம் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சுன்னா ஒரு கேப் டவுன் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் அடுத்த டார்கெட் எந்த இடமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஓப்பன் ஆனால் எதனால் சொல்கிறேன்னா ஒரு இன்வெர்டர் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு இன்றைக்கி.
இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சப்போஸ் இந்த லோக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக 46,000 வரைக்குமே வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மறுபடியும் கீழே வந்துட்டு தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரும். ஸோ கேப் டவுனில் எடுத்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் இந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது, இல்லைனா அந்த இடம் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து அதாவது கால் ஆப்ஷன் எடுத்தாலும் புட் ஆப்ஷன் எடுத்தாலும் குழப்பிக்க வேணாம். அதுக்கு ப்ராப்பரான டார்கெட் அண்டு ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் கொடுத்துருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 3 கண்டிஷன் தான். பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் தாராளமாக கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா 46,920 வந்து ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் 47,200 வந்து செகண்ட் டார்கெட்டாகவும் போட்டு கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கால் ஆப்ஷன் போங்க, இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஷன் போங்க. சப்போஸ் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் போட்டால் நாம் வந்து கால் ஆப்ஷன் சைடு போகலாம். இல்லை 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடு போகலாம். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் நிற்குது. அது மட்டும் இல்லாமல் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வேறு பிளேஸ் ஆகிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டெல்லாம் பாசிட்டிவ் சைடும் போயிட்டுருக்கு. ஸோ கேப் டவுனை மட்டும் போட்டு கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அது எப்போ நடந்ததுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கே கூட அதே மாதிரியே நடந்திருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் நம்ம பார்த்தோன்னா தெரியும். ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நேற்று ஹையை விட ஒரு கேப் டவுன் மூமெண்ட் தான், ஆனால் கண்டினியூஸாக போகலை. ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் வந்து எடுத்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கேப் டவுன் எடுத்து மறுபடியும் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பேங்கிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து 244 கொடுத்துருந்தேன். ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் அங்கேயே முடிஞ்சிருச்சு, கீழே வரல. ஸோ அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் கொடுத்துருந்தேன் 1032. ஸோ அது எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிட்டு 1042 வரைக்கும் பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மூணாவது வந்து கொட்டாக் பேங்க் கொடுத்துருந்தேன் செல்லு. ஆனால் நான் கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆனால் எடுக்காதீங்க. அது கீழே ஓப்பன் ஆனால் டச் ஆனால் தான் எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து அது எடுத்துருக்க பாசிபிள் கிடையாது. ஸோ கொடுத்த 3 பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது பிஎன்பி. ஸோ பிஎன்பி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போதைக்கு ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ்னா 121.95. ஸோ அந்த இடம் வந்தால் நம்ம ஒரு செல் எடுத்தோம்னா ஸோ அங்கேருந்து 120, 118 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பிஎன்பியில். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஐஎன்டி. ஸோ இண்டஸ் ஐஎன்டி நல்ல ஒரு பை எடுத்தது தான் மேலே வந்துட்டு. ஸோ ஹையாக கட் பண்ணால் அடுத்த டார்கெட் 1500, 520 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி ஹை வந்து பார்த்திங்கன்னா 1486.90. ஸோ அதை கட் பண்ணால் 1500, 1520 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இண்டஸ் ஐஎன்டியில். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு சப்போர்ட்டுக்கு நடுவில் தான் நிற்கிது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் 1095.75 வந்து ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1060.40. இந்த 2 இடத்துல எங்கே வந்து டச் பண்ணாலும் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 or 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகிறதுக்கோ அப் ஆகிறதுக்கோ கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஐசிஐசியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1095.75, சப்போர்ட் வந்து 1060.40. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நான் வந்து இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் இதுதான். ஒன்று வந்து பிஎன்பி, ரெசிஸ்டன்ஸ் வந்து 121.95. இண்டஸ் ஐஎன்டி வந்து ஹையாக கட் பண்ணால் பை சைடு போனோம்னா ஒரு 1500, 1520 ஒரு 40 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். ஐசிஐசி பேங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1095.75, சப்போர்ட் வந்து 1060.40. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸோட கண்டிஷன்ஸ். ஸோ நாளைக்கு என்னோட என்ன சொல்கிறதுனா கண்டிப்பாக வந்து ஒரு 48,000 ஒரு கம்மிங் டேஸில் வந்து நாளைக்கே வந்துடும் சொல்லிட முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு 4-5 கேண்டிலாச்சும் எடுத்துக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஹைக்கனேசி கேண்டில்லே காட்டணும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து 2, 4, 6, 8 கேண்டில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பை இடம் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இடம் வரணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 to 6 கேண்டில்ஸ் ஆச்சு எடுத்துக்கும். 5 to 6 கேண்டில்னால் கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு நாள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே தான். டியூஸ்டே இருந்து அப்புறம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாரத்துக்குள்ளார ஒரு 48,000 வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நாளைக்கு ஒரு கேப் டவுன் எடுத்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.
15 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் போனோம்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு கேப் டவுன் எடுத்து 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாச்சுன்னா ஸோ